ஏமா இது என்னம்மா? ஏங்கா என்னாச்சுங்க? இது என்ன அளவு பிளவுஸா? இது என்னன்னு கேட்ட. ஆமாங்க, அளவு பிளவுஸ் தாங்க. இதெல்லாம் துவைச்சு எத்தனை நாள் ஆச்சு? அதெல்லாம் துவைச்சு பல நாள் ஆச்சுங்கக்கா. ஏன் நீங்க ஒரு டைம் போட்டா வாஷ் பண்ண மாட்டீங்களா? இல்லைங்கக்கா, அது போட்டு தண்ணியில போட்டோம்னா கலர் போயிரும் சொல்றாங்க. அதனாலதாங்க அப்படியே அயன் பண்ணி மடிச்சு வச்சுக்கோங்க. சரி, நீங்க அப்படியே மடிச்சு வச்சிடுறீங்க. சரி, இதை கொண்டு வந்து அளவு கொடுத்தீங்கன்னா இந்த பிளவுஸை நாங்க எப்படிங்க அளவு வச்சு தைக்கிறது? ஏங்கா? ஏங்க இதுல இருக்கிற அழுக்க பாருங்க, இதுல அடிக்கிற வேர்வை ஸ்மெல்ல பாருங்க. ஏனுங்க நாங்களும் மனுஷங்க தாங்க, எப்படிங்க தைக்கிறது? சரி சாரிங்கக்கா. நல்லா சென்டெல்லாம் போட்டுதாங்க வச்சிருக்குது. ஏங்க நிறைய பேர் இப்படித்தாங்க பண்றீங்க. அளவு பிளவுஸ் கண்ணிலேயே பாக்குறதுக்கு இல்ல, அவ்வளோ அழுக்காவும் வேர்வை ஸ்மெல்லோட கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. அது எப்படிதாங்க நாங்களும் தைக்கிறது? நாங்களும் மனுஷன் தானே. அதை தைச்சிட்டு சில பிளவுஸையெல்லாம் தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் டெட்டால் போட்டு கை கழுவ வேண்டிதான் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கிற பிளவுஸை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஒரு அளவு பிளவுஸ் கொடுக்குறமே, அதுல சிலர் எல்லாம் வந்து கடையில கொடுக்குறீங்க, மாஸ்டர் எடுப்பாங்க, கட் பண்ணுவாங்க, அடுத்தவங்க சங்கடப்படுவாங்க அப்படிங்கறத யோசிக்கிறதே இல்லை. குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து அடுத்தவங்களோட ஏதாவது ஒரு அழுக்கு துணியை கையில கொடுத்தா அதை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்கல்ல. நாங்களும் காலையில வந்தோடனே ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு மைண்ட் செட் சூப்பரா இருக்குதுப்பா, வந்தோடனே ஒரு பிளவுஸ் எடுத்து வச்சு இன்னைக்கு இதை சூப்பரா தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். எடுத்து அந்த பிளவுஸை வெளியில போட்டா அதுல அடிக்கிற வேர்வை ஸ்மெல்லுக்கும் அதை பார்த்து கசங்கி போன கறி துணி மாதிரி சிலரெல்லாம் துணி கொடுப்பீங்க. கேட்டா நான் இதைத்தான் 5-6 வருஷமா கொடுக்குறேன், இந்த பிளவுஸோட தைச்சாதான் எனக்கு செட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்றீங்க. அந்த பிளவுஸ பார்த்தாலே எங்களுக்கு மூட் அவுட் ஆயிரும். அந்த துணியை தைக்கலாம் அப்படிங்கிற ஆசையே போயிருதுங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க அளவு பிளவுஸ் கொடுக்கும்போது தயவு செஞ்சு பார்த்து கொடுங்க. ரொம்ப பழைய பிளவுஸாவும் அழுக்கான பிளவுஸை இதையெல்லாம் கொடுக்காதீங்க. கிழிஞ்சு போன பிளவுஸையெல்லாம் கொண்டு வரீங்க. கேட்டா எங்களுக்கு அளவு இதுதாங்க ஃபிட்டா இருக்குது அப்படின்ட்டு வாங்குறப்ப அந்த கிழிஞ்சதை மட்டும் என்ன கலர் நூலா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அடி அடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வேற சொல்றீங்க. உங்களுக்கு தச்சதுக்கு அந்த கிழிஞ்சதை அடிச்சு கொடுக்கறது ஃப்ரீயான்னு தெரியல. சிலரெல்லாம் பேண்ட் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அதெல்லாம் நாங்க எடுத்து கட் பண்ணவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அந்த பேண்ட் எல்லாம் மோசமா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்களா இல்ல தெரியாம கொடுக்குறீங்களான்னு எங்களுக்கே தெரியல. ஆனா அவ்வளோ மோசமான துணியை கொடுக்குறீங்க. காலையில வந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கும் போது இதையெல்லாம் பார்க்கும் போதே எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இதை உங்ககிட்ட நாங்க சொல்லாமா வேண்டாமான்னு எத்தனை நாளைக்குதான் யோசிச்சுட்டே இருக்கிறது. இந்த கஷ்டத்தை நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி சொல்றாங்க, அக்கா பழைய துணியை கொண்டு வராங்கக்கா, அழுக்கு துணி மாதிரி கொண்டு வராங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிட்டு ஒவ்வொருத்தர் சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இதை ஒரு கண்டென்ட்டா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி துணியை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இனிமேல் கொண்டு வர துணியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபிட்டிங் அந்த பழைய துணியில இருக்கலாம், இருந்தாலும் அந்த மாதிரி துணியை கொண்டு வராதீங்க. கொஞ்சம் பார்த்து நல்ல துணியா பார்த்து எடுத்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவு வாஷ் பண்ணி கொண்டு வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.